சார் சாமி நகை எடுக்கிறப்ப மறக்காம நான் சொல்கிறேன் 2 பீஸ் அமுச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சார் மினிஸ்டர் உங்களை கட்சி ஆஃபீஸருக்கு வந்துட்டு போக சொன்னார். சரி, அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. அண்ணே, இந்த பூக்காரன் சொதப்பி தள்ளிட்டான், இன்னும் வரல. கொஞ்சம் இன்னாண்டு கேளுண்ணே. வருஷம் வருஷம் அவனே கொண்டு வந்து கொடுத்துருவானே. எனக்கே பொருள் வந்து சேரலண்ணே. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லி திரியிறாங்க. நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தானே வேலைக்கு ஆகும். வர்றேன். ஏங்க சமரன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரலங்க. அவன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவன் அப்பவே கிளம்பிட்டான்றாங்க. என்ன சொல்ற? அவன் ஸ்கூல் பக்கத்துல தாங்க நிக்கிறேன். அவன் எங்க போனானே தெரியல. தேடிட்டு இருக்கேன். நீ டியூஷனில் போய் பார்த்துட்டு வா. பெரியவள ஸ்டேஷன் எஸ்ஏ பேசுகிறேன். ஏடி டிரான்ஸ்போர்ட் உங்க தானே? ஆமாம். கூட்டு ரோடு பக்கத்தில் லாரி ஆக்சிடென்ட் ஆகி வண்டிக்காரன் அடித்து தூக்கிட்டான். அந்த பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு சீரியஸாக கிடக்கான். டிரைவரை உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் உடனே கிளம்பி ஸ்டேஷன் வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ஆதியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேன். வரேன் சார். சரி, ஆதியை சுத்தலை விட்டுருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக அவன் பேங்க் வர மாட்டான். சொக்கனை இப்போ கிளம்பி போக சொல்லு. டேய் அண்ணே, பேங்க்கு கிளம்புடா. சரிண்ணே. லாக்கர் போகணும். நான் கூட போகிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். இந்தாங்க சார் லாக்கர் சாவி. நான் முன்னாடி போகிறேன். சரிங்க சார். என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? இல்லைண்ணே, நீ ஸ்டேஷன் வேலையை வெளியில் போயிருக்க, வரமாட்டேன்னு சொன்னாங்க. அது அந்த ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் தானே வண்டி ஓனரு? இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அங்கே போய் உட்காருங்க. நான் ஓனர் இல்லை. என் ஒய்ஃப் தான் ஓனர். வண்டியோட புக்கு, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸி எல்லாமே இதில் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி தம்பியை போய் கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தான் போறான். பூ அலங்காரமும் நடந்துட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயத்தில் வேற வேற இடத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், நீ வேற தனியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி உடனே வந்துட்டேன். போய் நகையை எடுத்துட்டு வா. அண்ணே, ஆதியும் பேங்க் வந்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்போ தான் உள்ள போகிறேன். அது இல்லை, அதுவும் இல்லை. அந்த செம்பு கலர் ஊதத்துக்கு உள்ள மாதிரி இருக்குல்ல, அதான். அது மட்டும் தான் பட்டையா இருக்கு. டைம் என்ட்ரி பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. வண்டியில கூட ஆதியே வரும். என்னடா பேந்த முழிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கேடா. சாமி நகை எடுத்துகிட்டு போகிறோம்லண்ணே, அதே ஒரே படபடப்பாக இருக்குண்ணே. ஏண்டா, பேங்க்கில் வச்சுருந்த சாமி நகையை எடுத்துகிட்டு போகிறோம். ஏதோ பேங்க்கே கொள்ளடிச்சிட்டு போகிற மாதிரி படபடப்பாக இருக்குன்ற. எந்த வழியாக போகிற? ஓடி வழியாக போகிறேண்ணே. சின்னமனூர் வழியாக போ. சுற்றி போகும்ண்ணே. நான் சொல்கிறத கேளியா? சின்னமனூர் வழியாக போயா? சரிண்ணே. திருப்பு. அண்ணே, ஓடி வழியாக வரலண்ணே. அப்போ சின்னமனூர் வழியாக தான் வருவான். கூட்டு ரோட்டில் வெயிட் பண்ணு. சரிண்ணே. ஐயோ, சிந்தல சரி வழியா ஊருக்குள்ளே கூட்டி போ. அண்ணே, அது வழி சரியில்லைண்ணே, சுற்றி போகும்ண்ணே. நம்மளோட தான் போலீஸ் வராங்கண்ணே. யாரு? இந்த நோஞ்சாம் போலீஸா? போயா, அவங்களுக்கே நம்ம தான் பாதுகாப்பு. போ. சின்னமனூர் பக்கம் வரலண்ணே. உத்தமபாளையத்து வழியாக அவன் போயிடலான்னு இருக்கான். விட்டுறக்கூடாது. மார்க்கம் ஓட்ட வழியா உத்தமபாளையத்துக்கு போயிடுங்க. ஏய், வண்டி இந்த பக்கம் திருப்பு. என்னடா நடக்குதுங்க? இல்லை மாமா, நம்ம பிளான் படி எந்த ரூட்லையும் அவன் வரல. என்னடா சொல்ற? எங்கிட்ட கூட்டிட்டு வர்றான்? எங்கடா இருக்கான்? இங்க வந்துட்டியா? ஒதுக்கி ஓரமாக இல்லைங்கப்பா. அவனுக்கு ஏதாவது இன்னொரு நினைச்சுன்னு வச்சுக்கோ.
அம்பட்டத்தை மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிடுவியா? அதனால இன்னைக்கு வேணாம், விட்டுருவோம். ஓய், அப்படிலாம் விட்டுற முடியாது. எல்லாம் நம்ம போடனைக்கு பின்னாடி பொத்திட்டு வராது. நாம தான் அடிச்சு பிடுங்கணும். ஆதியனோட வெட்டி வீசி எரிஞ்சிட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். காவல் தெய்வத்துக்கு படைக்கும் போது தூக்குறோம். நகைப்பட்டியை பத்திரமா கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போங்கயா.
கையை வெட்டின கேஸ் இருக்கு, அவனை வர சொல்லுவாங்கயா. ஓ அவன்தானா? ஏற்கனவே அவன் எக்ஸ்பீரியன்ஸோட விளையாண்டுருக்கான். கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். அவன்கிட்ட எப்படி நேக்கா வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவனை வர சொல். வணக்கம் மாமா. வணக்கத்தை வாயிலேயே வச்சுக்க. ஏண்டா காதும் வச்ச மாதிரி ஒரு காரியத்தை முடிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிற? எதுக்கு அடிதடி ரகலையெல்லாம்? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதா? இல்லை மாமா, அது வந்து என்ன வந்து போய்? ஏண்டா எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கக்கூசில் இருக்கிற நேரத்தை தவிர மீதி எல்லாமே பப்ளிக்கோட தாண்ட பழகிட்டு இருக்கிறோம். போன வாரம் என்னாச்சு? அந்த மதுரை மாநாட்டில் இந்த மகளிர் அணி அம்மணி அவள் வந்து ஏதோ தடிக்க விட போகிறாளேன்னு டப்புன்னு கையை பிடிச்சண்டா. அதை எந்த ஏங்கல்ல வச்சு எடுத்தானுங்களோ தெரியல. நம்ம ஒண்டி வந்திருக்காப்ல. டேய், நான் முன்னாடி பேசுனதை கேட்டாடா வந்தேன். வெளியே போ. இது பாரு, அந்த மகளிர் அணி மேட்ரு மாதிரி இந்த மேட்ரு வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்னாகு வச்சு செஞ்சு போடுவாங்கல்ல. இதுக்கப்புறம் உன்னை நம்பினா சரியா வராது. அந்த கருணாவை வர சொல். உங்க மூஞ்சிக்காக தான் பாக்குற மாப்ள. இந்நேரம் என் பொண்ணை மட்டும் உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. பூரா பேத்தை வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். எவனோ ஒரு எச்சனாய் நடுவில் புதிய பையன் கையை வெட்டுவான். அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் சொல்லிதான் சொட்ட கையை வெட்டான். அவன் கையை வெட்டலனா ஆதி உன் மகன் தலையை வெட்டிருப்பான். ஏய், நான் வேணான்னு சொல்லி அதை செய்யணும் சொல்லி யாரும் அவனை உசுமதி விட்டது? கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற இடத்தில் கல் தடிக்கு சாமியின் அருவா மீது தவறி விழுந்ததால் கை துண்டாக வெட்டப்பட்டது. நீங்கள் எழுதின எஃப்ஐஆர்லாம் கிழிச்சு போட்டு இதை எழுதி கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன சார், வெட்டினவனை ஊருக்கே தெரியும், அவனை விட்டுட்டு கிழிச்சு போட சொல்ல. அதுக்கு என்ன அவனை சொல்கிறீங்க? அதான் வெட்டு வாங்கினவனே வலிக்கு விழுந்துட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன, முடிச்சு விடுங்க. நீங்களாக அடிச்சுப்பீங்க, நீங்களாக வெட்டிப்பீங்க, அப்புறம் வலிக்கு விழுந்துட்டேன்னு வாக்குமூலம் கொடுக்க வைப்பீங்க. இதெல்லாம் நம்பி நாங்கள் மண்டே ஆட்டிட்டு ஆமான்னு ஒத்துக்கணும். அப்படி தானே? போலீஸ்காரங்க பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் நம்பலை. அது மாதிரி தான் சார். பேங்க்கில் நகை எடுக்க போகிறவங்க பாதுகாப்புக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து 2 பேர் அனுப்பிச்சிங்களே, அப்போவே தெரிஞ்சு போச்சு சார் நீங்கள் யாருன்னு. சரியா? என் மேலே தான் தப்பு. நீ நியாயமானவன் தானே? என்ன நடந்தது, ஏது நடந்தது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்று விடாமல் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. முடியுமா உன்னால? ஏன் முடியாது? ஆள் யாருன்னு கன்ஃபார்ம் ஆன அடுத்த நிமிஷமே உங்கள் டேபிளில் என் கம்ப்ளைண்ட் இருக்குங்க சார். முதல்ல அதை செய், அப்புறம் பாரு நான் யாருன்னு. கிளம்பு. என்னையா சார், எல்லாத்தையும் கேட்டியா? இல்லை சார். ஒன்று விடாமல் மேலே சொல்லிடு. நல்லா வருவேன். அம்மன் நகையை பேங்க்லேருந்து எடுக்கும்போது நீ தான் பட்டயத்தை எடுத்து பெட்டிக்குள்ளே போட்டிருக்க. யார் சொல்லி இதை பண்ண? நீ சொல்லாமலே யார் அதுன்னு எனக்கு சொல்லிட்ட. எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டலில். சரி, நான் அங்கே வரேன். இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். எங்கே போகிறேன்னு கேட்டேன். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தங்கப்பாண்டி பார்க்க போகிறேன். சரி, நான் அங்கே வரேன். என்னப்பா சொல்ற? அவன் எதுக்குப்பா இங்கே வரான்? வந்து 7:30 கூட்ட போகிறான். மினிஸ்டர் வேற கடுப்பில் இருக்காரு. தெரியல, என்னால் தடுக்க முடியல. பார்த்துக்கலாம். சௌக்கியமா சார்? மினிஸ்டர் உங்களை மேலே கூப்பிடுறாங்க. தலைமுறையாக நல்லா இருந்துட்டு
இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் எம்பட்டு முக்கியம் முன்னேற முடியாமல் என் வலி உனக்கு புரியாத மாப்பிள்ள. என்கிட்ட நல்ல நேரம் எவனோ ஒரு தேட்டருக்காரன் கை கொடுத்து தூக்கி விட்டுறான். உருண்டு புரண்டு அப்படியே மேலே வந்துடலாம் பார்க்குறேன். என்னடா உனக்கு பணம் தானே பிரச்சனை? என் வீடு லாரி எல்லாத்தையும் வச்சு உனக்கு பரட்டி தரேன். டேய், நீ பிச்சை போட்டு உன் காசை வாங்கினா பிழைக்கணும்னு நினைக்கிறியா? என்னடா மாப்பிள்ள உன் காசு என் காசுன்னு பிரித்து பேசுகிறேன். மறுபடியும் நீ தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏற்கனவே கோயில் விஷயத்தில் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்பட்டது பத்தாதான் உனக்கு? அசிங்கப்படுத்தினதே நீ தானடா. ஏய், ஏதோ கோவத்தில் வார்த்தையை விடாது. நான் உன்னை அசிங்கப்படுத்துவேனாடா? அவங்கெல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா உன்னை கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நீ மாற்றுறது இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கவங்க சிக்க வச்சிருவாங்கடா. யார் சிக்கினாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீ வேலை பாரு. ஏய், வேணாங்கிறேன். எத்தனை தடவை சொல்றது? பணத்தை போய் அவங்ககிட்ட திருப்பிக்கிறான். என்னண்ணே சாதாரணமாக தானே பேசிட்டு இருக்கோம். கையேறா. வேணாண்ணே. எறா கையா. அவனுக்கு ஒன்றுனா பாஞ்சிட்டு வந்து நிற்பியே. இவன் சொல்லி தானே பட்டயத்தை எடுத்து கொடுத்த. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யாரா போய் நிற்கிறது? போடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேட்டருக்காரன் தான்டா. உன சங்கர்த்தா சரியாயிடும். அவன் இல்லைனாலும் இதை நான் பண்ணுவேன். அது கோயில் சொத்து. நாளைக்கே அந்த இடத்துக்கு போய் வேலி போட்டு போர்டு வைப்பேன். அதிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எவனையும் தொட விட மாட்டேன். அதுக்கு நீயே குறுக்க வந்தாலும் உன்னையும் அடிச்சு விட்டுரும். அதான் உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாருல்ல, கொடுத்தவங்க மூஞ்சிலேயே விட்டேறிய வேண்டியதானே. இதை வேற கண்ணால பார்த்து வயிறு எறிஞ்சு சாகிறதுக்கா? பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தோம் மினிஸ்டர் சேம்பர் கேட்பாரு. அதையும் கொடுத்துட்டு கால கொடுமைன்னு கால வாசலுக்கே போய் 6 மாசம் மண்ணுலையும் 6 மாசம் கடன்லையும் கிடக்க வேண்டியதுதான். இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லையே. அதுக்கு மேலேயும் முடியலன்னா குடும்பத்தோட கோயில் வாசல்ல போய் உட்காந்துருவோம். நான் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் சப்போர்ட் பண்றேன், என்ன வேணா பண்ணி சொன்னாரு. அவன் முந்துறதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. இப்பதான் அவர் கணக்கு நான் பொண்டாட்டியாவே தெரியுறேன். நீங்க அப்படி பண்ணதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அம்மா பர்வீனு, போயிட்டு வரேன். என்ன வின்னு வர வர பால் தண்ணியா போயிட்டு இருக்கு? என்ன பண்றதுக்கா, நானும் திக்காதான் கறக்க சொல்றேன். மாடு பேச்சு கேட்க மாட்டேங்குது. நீ எனக்கு சொல்ற மாதிரி யாருக்கோ சொல்றன்னு மட்டும் தெரியுது. மாடு மாதிரி வளர்ந்ததுக்கே புத்தி இல்லை. மாட்டை என்ன சொல்றது? ஏய், மாட்டை சொல்ற என்னைய சொல்றியா? உனையத்தான். நீ ஒன்றும் சாமி வந்து வெட்டலையே. அந்த ஆள் சொன்னதுக்கு தானே வெட்டினேன். அந்த ஆள் இந்த ஆள்னா ஓங்கி மண்டையிலே போட்டுருவேன். போடு. நாளைக்கு வேற யாரா வெட்ட சொல்லுவாரு. ஏன் என்னைய வெட்ட சொல்லுவாரு? வெட்டிடுவியா? சொல்டா, வெட்டிடுவியா? டாவா. டேய், அந்த வண்டியில் இரு, கொடைக்கானல் போகணும். வாடா. போடா. அந்த வண்டியில் இரு.
நான் சொல்கிற வரைக்கும் ரூமில் இரு. சாயங்காலம் வெளியே போகணும். நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் ஊர் ஃபுல்லாக நல்லா சுற்றிக்கிட்டே இரு. எடு. ஆதி கரெக்டாக வந்துடுவான்ல? வந்துடுவியா? ஃபாரஸ்ட்டில் கீழே விழுந்த ஒருத்தர் ஒரு ரேஞ்சு விலைக்கு தராரு. அதை பேசி முடிக்கலான்னு வர சொல்லியிருக்கேன். ஏய், இந்த ஃபோனை கொடு. ஆதி வரேன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஏய், உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். யார் நம்பர்லேருந்து பேசுகிற? ஃபோன் டிஸ்பிளே போச்சு மாப்பிள்ள, சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். சரி சொல்லு. நீ இங்கே வந்து பேச போறியா இல்லை பிளானில் எதுவும் சேஞ்ச் இருக்கா? ஆமாடா, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அந்த பட்டயத்தை நம்ம கொடுக்கலனாலும் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு எப்படியாவது அதை எடுத்துருவானுங்க. அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதாங்க எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு அவங்கள தூக்கி கொடுத்துட்டு பணத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்க சொல்றியா? அந்த பணத்தை வாங்கி நம்ம கோயிலுக்கும் நம்ம ஊருக்கும் எதனாச்சும் நாளை நல்லதை செஞ்சுட்டு போயிடலாமே. நமக்கே இப்படி ஒரு இடம் இருக்கு, அதுக்கு எவ்வளோ விலை வரும்னு இப்போதானே தெரிய வருது. என்ன மாப்பிள்ள சொல்கிறேன்? அந்த பட்டத்தை எங்கிட்ட தர போறியா? ஆமாடா மாப்பிள்ள, எதுக்குடா நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு? அந்த பட்டயத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எல்லாம் உனக்காக தான். நேரில் வர்றேன், பேசிக்கலாம். டேய், என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ல பட்டயத்தை. டக்குன்னு கையில் வாங்கணுமா, சாமி முன்னாடி வச்சு பூஜை போட்டோமான்னு இருக்க வேண்டாம். நாளைக்கு அதை எடுத்துட்டு நேராக கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து சேருங்க. சரிங்க மாமா. அமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். ஏதாவது மாற்றி செஞ்சோம் அவன் நம்மளை செஞ்சிருவான். அது இந்நேரத்தில் எங்கேயா போகிறா? ஏய், போதையை போட்டால் உனக்கு பகலேது ராத்திரியும் தெரியாதுல்ல? வழிய வர்றா வெண்ண. தெரியுமே, உன் நண்பனை பார்க்க தானே நீ இன்னும் அவனை நல்லவன் நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதான் அந்த கருணா இல்லை, கருநாகம். ஏய், நல்லா இருந்தவனை இப்படி சூதாட வச்சு நஷ்டத்தை கொண்டு வந்து நீ தான்டா. நான் 2ஆம் நம்பர் தான். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய சொரட்டனா உனக்கு இன்னும் தெரியல. இரு, நான் காட்டுறேன். ஏய், வழிய வர்றா குடியாரப்பா. போடா போ. உங்கள் பாட்டுக்கு எல்லாரும் மறந்துட்டு என்ன விட்டு வந்துட்டீங்க? அங்கேருந்து 3 வண்டி மாறி வந்திருக்கேன். அவசர வேலையா இருந்துச்சு, அதான் நான் கூட்டியாந்தேன். அவசர வேலைண்ணா எங்கள் அண்ணன் கூட நான் இருக்க வேணாமா? அது சரி, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஏனே, ஆண்டிப்பட்டி பாரஸ்ட் கட்டுக்குள்ள எல்லாத்தையும் வர சொல்லி நேற்று தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் அப்போ அங்கே தானே இருந்தேன். என்ன கஷ்டம்? என்னண்ணே, சமையல்காரங்களாம் புதுசாக இருக்காங்க. அப்போ முரட்டு பார்ட்டி இங்கே தானா? எல்லோரும் ஒதுங்க. எங்கள் அண்ணனுக்கு நான் சமைச்சதை பிடிக்கும். சக்கானூர் ஞானிங்க இல்லை. இவ்வளோ நேரம் சுடுதண்ணி காய வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? வாங்க காய்கறி வெட்டுவோம். நாங்கள் அங்கிட்ட ஓரமாக வைங்க. இந்த கட்டி அதுக்கு இங்கே திட்டு வந்தீங்க? வெங்காயம் வெட்டுறதுக்கு. வெங்காயம் வெட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டியா? சரி, சிக்கன் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. என்ன கட்டி எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ பெரிய கட்டி எடுத்துட்டு வரீங்க? அவ்வளோ போய் வாடா. என்கிட்ட போ.
புதுசாக இருக்காங்க? இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிட்ட. என்ன பார்க்குற? உன் மருமகளை தூக்கிட்டு வந்திருக்கேன்னா நான் குடிக்கக்கூடாதுன்னு உன் தங்கச்சி பாடி காட்ட அனுப்பிச்சுட்ருக்கா. இவெல்லாம் எனக்கு பாதுகாப்பு. ஹலோ, என்ன ஃப்ரெண்டோட சேர்ந்தாச்சா? நாங்கள் ஒன்று சேர்ந்தா உனக்கு பொறுக்காதே. சரி சரி, சொக்கம் பக்கத்தில் இருந்தா கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். சொக்கா இந்தாடா. மதனே, ஈரல் வதக்குறேன். கர்நாடகாக்கு பிடிக்குமேன்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 8 வந்து வாங்கிட்டு போயேன். என்ன சத்தமே காணோம்? இல்லை மதனே, நாங்கள் இங்கே சிக்கன் சமைச்சிருக்கோம் மதனே. எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்டு இருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. என்னடா? இல்லைண்ணே, மதனி ஈரல் சமைச்சிருக்காங்களா, உங்களுக்கு பிடிக்குமேன்னு வந்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. டேய், போய் வாங்கிட்டு வாடா. சரி மதனே, இந்த வாரேன். டேய், காருக்குள்ளே பட்டையா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போடா. குழந்தைய ஒன்று நான் வச்சிருக்கேனே, கொடுங்கண்ணே. வேணாண்டா, தூங்குறேன், முடிச்சுக்கோ. நீ போய் வாங்கிட்டு வா. போடா. இதை எடுத்துட்டு போ. டேய் மாப்பிள்ள, பட்டயத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிடு. கிடைக்கிற காசில் நம்ம ஊருக்கு ஸ்கூலை கட்டிடுவோம். ஏன்னா நம்ம ஊர் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு தேனி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. என்ன வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சரி போடா. இந்த ஆஸ்பத்திரியும் மரமத்தை பார்த்துக்கணும்டா. பிரச்சனையெல்லாம் முடிச்சிடு. மறுபடியும் பணத்தெல்லாம் சூதாட்டத்தில் விட்டுறாத. டேய், நீயும் உன்னோட கேம். மதனே, சீக்கிரம் குடு மதனே, நான் போகணும். இந்த உனக்கும் பிடிக்கும் தான் சேர்த்து செஞ்சேன். வந்து சாப்பிட்டு போ. எனக்கு அங்கே போய் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு போ. அங்க போனா கிடைக்காது. வா. சரி குடு, நான் சாப்பிட்றேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா மதனே. டேய், தண்ணி எடுத்து குடுறா. அண்ணா! ஏய், யார் பாது? ஏய், பக்கத்துல போதா? ஏய், அவனை விட்டு போடுங்கயா. ஐயோ, அப்பா அப்பா பாப்பா, வாடா வாடா. அப்பாங்கடா. ஐயோ ஐயோ. ஐயோ
எல்லாரையும் கிளியர் பண்ணியா? அங்க யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே வா.